இருக்க காலாடி உடைச்சு அவளை ஒட்டி விட்டுட்டு எல்லாம் போட்டு அடிச்சுட்டு இருக்கா. பாருங்க, உங்களுக்கு பிடிக்கல சொல்லிடுங்க. இதுங்களை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். மனசுல எதை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. மனசுல எதை வச்சுட்டு பேசுறேன்னு சொல்ற நீ? எல்லாம் எனக்கு தெரியுங்க. யார பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு. நேத்து நீங்க வந்ததும் வராதுமா உங்க அம்மா உங்ககிட்ட வத்தி வச்சு எனக்கு தெரியாது நினைச்சீங்க. யாரை வத்தி வச்சது? பின்னடா எவனோ ஒரு குடிகார பெத்து போட்டு போனதெல்லாம் இங்க வந்து அட்டகாசம் பண்ணும். என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? சரி பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க. அனாவசியமா என் குடும்பத்தை இழுக்காதீங்க. அவ்வளவு ரோஷமா இருக்கிறவன் எதுக்கு நீ நல்லாதீங்களா இங்க கூட்டு வந்த? சும்மாரா, எவனோ ஒருத்த பெத்து போட்டு போவான். இந்த எச்ச பொறுக்கிக்கலாம் என்ன வயசு கூட சொல்றியா? இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த நாய் இந்த வீட்டுல இருக்க கூடாது. அழைச்சு தடுத்து எங்கேயாவது போய் பொறுக்கிட்டு வந்துட்டோம். போங்க போங்க, எல்லாரும் போங்க. யாரும் இங்க இருக்க வேண்டாம். போங்க, எங்கேயாவது போய் தொலைங்க. அந்த பால் போன நீங்களும் கூட போய் தொலை வேண்டியதானே. ஏன் இங்க இருந்து என் உயிரை வாங்குறீங்க? போங்க. இத பாரு, ஒண்ணு இந்த வீட்டுல நான் இருக்கணும், இல்ல இதுங்க இருக்கணும். ரெண்ட ஒண்ணு உடனே முடிவு பண்ணு. வீட்டுல இருந்து புறப்படுறப்பவே பிரச்சனை போனா அப்புறம் எப்படி பீஸ்ஃபுல்லா ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியும்? மனுஷனுக்கு நிம்மதி வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்ங்கறீங்க? உன் தம்பி தங்கச்சிகளை ஹாஸ்டல்ல சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டு. அதுக்கான ஃபாரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என் தம்பி தங்கச்சிங்க தான் சொல்றீங்களா? யார் காரணமோ எனக்கு நிம்மதி வேணும். ஏங்க, வீட்டுல பசங்க இருந்தா கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். அதுக்காக உங்க அம்மா பேச்சை கேட்டுட்டு இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டீங்களே. யார் பேச்சையும் கேட்டு எடுக்கல, இது நானே எடுத்த முடிவு. உங்க அம்மா என் பசங்களை வீட்டுல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறது நியாயம். ஏன்னா அது அவங்க சொத்து. ஆனா நீங்க உங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கணும்னு சொல்றீங்களே, அது என்னங்க நியாயம்? ஹாஸ்டல்ல சேர்க்கறதுல என்ன தப்புங்கற நீ? ஒருத்தனுக்கு ரெண்டு காலமே விளங்காது. அந்த பொண்ணு இன்னைக்கும் நாளைக்கும் சமையல் வயசுல இருக்கா. இன்னொருத்தருக்கு விவரமே தெரியாது. இதுங்களை எப்படி இங்க ஹாஸ்டல்ல சேர்க்க முடியும்? இதை விட எவ்வளவோ குறைபாடு உள்ள குழந்தைகள் எல்லாம் ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க. அதனை புரிஞ்சுக்கணும். அதுங்க யாருமே இல்லாத அனாதைகளா இருக்கும். என் பசங்களுக்கு அக்கா நான் ஒருத்தர் இருக்கும் போது அதுங்களை இருக்கு இந்த ஹாஸ்டல்ல சேர்க்கணும். சரி, இப்ப என்ன பண்ணுங்கற? என் தம்பி தங்கச்சிங்க வளர்ந்து ஆளாற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு நம்ம தனி கொடுத்துன்னு போலாங்க. இது தனி கொடுத்தணுமா? என் தம்பி தங்கச்சிகளை சரிப்படுத்துறதுக்காகத்தான் உன்னையே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். அவங்கள விட்டுட்டு என்ன தனியா வர சொல்றியா? ஏங்க, அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க, வசதி இருக்கு. என் தம்பி தங்கச்சிகளுக்கு யாருங்க இருக்காங்க? நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ வந்தவங்கிறத மறந்துட்டு பேசுறேன். வாழ வந்துட்டா பிறந்து விட்ட மறந்துடுமா? பிறந்து விட்ட மறக்க சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீ செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஒரு அக்கா எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நீ செய்யணும். நீ இன்னொருத்தர் வீட்டுக்கு வாழ வந்தவங்கிறத மறந்துட்டு பேசுறேன். வாழ வந்துட்டா பிறந்து விட்ட மறந்துடுமா? பிறந்து விட்ட மறக்க சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு அப்பா அம்மா இருந்து செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் நீ செய்யணும்னு நினைக்கிறேன். அது ஒரு அக்கா எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நீ செய்யணும். இந்த குடும்பத்துல நீங்க ஒரு அண்ணன், நீங்க உங்க தம்பி தங்கச்சிக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்கலாம். ஒரு அக்கா நான் அப்படி நினைக்கூடாதா? உங்களுக்கு இருக்கிற பொறுப்பும் கடமை எனக்கு இல்லையா? இத பாரு, ஊர் உலகத்துல எல்லா கணவன்மாரும் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் நான் இருக்கேன். ஏன் நீங்க ஒரு வித்தியாசமா கணவரா இருக்க கூடாது? மனைவிக்கு அதை விட்டு கொடுத்து தனி கொடுத்து வந்தா என்ன குறைச்சிருவீங்க? நான் வித்தியாசமான கணவனா இருக்க விரும்பல. ஒரு சராசரி மனுஷன் தான். புரியுது உங்க சுயநலம் என்னங்கிறது. நான் மட்டும் வித்தியாசமான மனைவியா இருக்கணும். என் சொகத்தை எல்லாம் விட்டு கொடுத்துட்டு உங்க குடும்பத்துக்காக பாடுபடணும். நீங்க மட்டும் சராசரி மனுஷனாவே இருப்பீங்க. நல்லா இருக்குங்க உங்க நியாயம். உங்களுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நான் அப்படிதான் இருப்பேன். இப்படி பேசுறத நல்லா அப்படி கையலாம் போயிட்டே இருக்கிய ஆம்பளைங்கிற மரியாதை கொஞ்சம் கொடுக்கலாம். நல்ல நாள் அதுமா இப்படி உட்கார்ந்திருக்க. எதையும் மனசுல வச்சுக்காதமா. போய் குடிச்சிட்டு வேலையை பாரு. ஆமா, எங்க உன் தம்பி அந்த பொண்ணெல்லாம்? அவங்களே குளிப்பாட்டி அனுப்புமா. நேரமாச்சல்ல, சீக்கிரம் படைச்சிடலாம்.
மோகனா ராமலா எங்க? நான் பார்க்கவே இல்லையா அண்ணி? நான் காலையில ஏன் செல்ல அப்பத்துல இருந்தே உங்களை காணோம். காணுமா? எங்க போயிருப்பாங்க? டேய் ராமு, கோபால், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். மாமா பசங்களை காணோம். என்னது பசங்களை காணலையா? வீடெல்லாம் தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன், எங்குமே இல்ல. எங்க போயிருப்பானுங்க? எதுக்கு நீ மொட்டை மாடி போய் தேடி பாரு. டேய் இங்க போடா. மாப்ள வாடா. வனிதா, வனிதா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.